கௌரவ வேஷங்களுக்கே கௌரவம் கொடுத்தவர் சிவாஜி. ஒரு முழு படத்திலே நடிச்சு பேர் வாங்குறதை ஒரு சின்ன கௌரவம் வேஷம் நடிச்சு பேர் வாங்க முடியும்னு நிரூபிச்சவர் சிவாஜி. தமிழ் சினிமாவை பெரும்பாலும் வியாபார நோக்கத்தோடுதான் எடுக்கறாங்க. சரி, பணம் போட்டு படம் எடுக்கிறவங்க அதிலே பணம் சம்பாதிக்கிறது சரிதான். மக்களுக்காக பொழுதுபோக்கா இருந்தாலும் அது கூட சில நல்ல விஷயங்களையும் சேர்த்து படம் எடுத்தா நல்லா இருக்குமே. சிவாஜி படங்கள் எல்லாம் இந்த அடிப்படையிலேதான் எடுத்தாங்க. காசுக்கு காசு, நல்ல பொழுதுபோக்கு, அது கூட நல்ல விஷயங்கள் கிடைச்சுதே. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடிச்சு பேர் வாங்குறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கெஸ்ட் ரோல் செஞ்சு கூட நல்ல பேரை வாங்க முடியும். நடிகர் திலகம் சிவாஜி 19 படங்கள்லே கௌரவ நடிகரா நடிச்சிருக்கார். சிவாஜி கௌரவ வேஷத்துலே நடிச்ச முதல் படம் மர்மவீரன். இது 1956 வெளியான திரைப்படம். அடுத்து பந்துலு டைரக்ஷன் செஞ்ச ஸ்கூல் மாஸ்டர் கன்னட படத்தில் கௌரவ நடிகரா நடிச்சார். இந்த படம் 1958 வெளியானது. இந்த பட ஒளிப்பதிவாளர் WR சுப்பாராவ். இந்த படத்திலே வர்ற ஒரு குழந்தைகள் நடன நாடகத்தை மட்டும் கேவா கலர்லே படம் பிடிச்சிருப்பாங்க. தெலுங்கு, தமிழ், மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் ரீமேக் செஞ்சு யாச்சு. எங்கள் குடும்பம் பெருசுன்னு தமிழ்லே டப்பிங் செஞ்சு வெளியிட்டார் கொந்தலு. இந்த படம் மயிலாப்பூர் காமதேனு தியேட்டர்ல 100 நாள் ஓடுச்சு. இதிலே சரோஜா தேவியும் நடிச்சிருந்தாங்க. வாசுங்கர கேரக்டர்ல சிவாஜி நடிச்சிருப்பார். 1959 சிறந்த 3வது சிறந்த படமின் தேசிய விருதும், அந்த ஆண்டின் சிறந்த கன்னட திரைப்படத்துக்கான தேசிய விருதையும் பெற்ற படம் இது. 1959 சிவாஜி கௌரவ வேஷத்திலே தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை. இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் கே. சோமு. KV மகாதேவன் இசையமைப்பு. இந்த படத்துல நடிச்ச மத்த நடிகர்கள் மனோகர் VK ராமசாமி, DK ராமச்சந்திரன், பத்மினி பண்டரிபாய், கண்ணாம்பா. இது இப்பட்டத்துல சிவாஜி கணேசனின் நடிப்பிலே பொற்கை பாண்டியன்கிற ஓரங்க நாடகம் இடம்பெறும். அதிலே கௌரவ நடிகரா நடிச்சார் சிவாஜி. 1959 வெளியான இந்தி படம் ஸ்கூல் மாஸ்டர். இது முதல்லே வந்த ஸ்கூல் மாஸ்டர் கன்னட படத்தோட ரீமேக் ஆகும். டைரக்ஷன் பந்துலு. இதுலயும் கௌரவ வேஷத்துலே நடிச்சார் சிவாஜி. 1968 வெளியான தெலுங்கு படம் பில்லலு தெச்சின் செல்லுன ராஜ்யம். பந்துலு டைரக்ஷன் பண்ணுன படம் இது. நடிகர் திலகம் கௌரவ வேஷம் பண்ணுன படம் இது. குழந்தைகளை முக்கிய கேரக்டர்களா வெற்றி எடுத்த படம் இது. 1960 வெளியான படம் குழந்தைகள் கண்ட குடியரசு. இது இதுக்கு முன்னாலே சொன்ன தெலுங்கு பட ரீமேக் தான். ஒரு வயசான விஞ்ஞானி வேஷத்திலே சிவாஜி நடிச்ச படம் இது. அந்த கேரக்டரிலே நடிச்சது சிவாஜியான்னு நம்ப முடியாத அளவுக்கு சிவாஜி செஞ்சிருப்பார். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த முக ஒப்பனை, அது இல்லாமே எந்த படத்திலையும் இல்லாத அந்த வித்தியாசமான குரல் மாடுலேஷன். அப்பவே டெக்னாலஜி குறைவா இருந்த அந்த காலகட்டத்திலே சிவாஜி பிரமிப்பா செஞ்சிருப்பார். இதே படம் கன்னடத்திலே மக்கள் ராஜ்யம்னு ரீமேக் பண்ணி வெளியிட்டார் பந்துலு. 1960 வெளியாச்சு. 1960 ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்தை மலையாளத்துலே ரீமேக் செஞ்சு வெளியிட்டார் பந்துலு. இதுவும் சிவாஜி கௌரவ வேஷத்துலே நடிச்ச படம்தான். 1964 வெளியான தெலுங்கு படம் ராமதாஸ். குணச்சித்திர நடிகர் V. நாகையா டைரக்ஷன் செஞ்ச படம் இது. இதுல சிவாஜி மட்டுமில்ல, நாகேஸ்வரராவ, அஞ்சலி தேவியும் கௌரவ வேஷத்துல நடிச்சாங்க. NT ராமாராவும் சிவாஜியும் ராமன் லட்சுமணர் வேஷத்துல நடிச்சாங்க. சிறந்த தெலுங்கு படம் என்ற தேசிய விருதை வாங்கின படம் இது. 1966 வெளியான படம் தாயே உனக்காக. டைரக்ஷன் P. புல்லையா. திரைக்கதை கண்ணதாசன். கேப்டன் சுவாமிங்கிற கேரக்டர்லே சிவாஜி நடிச்ச படம் இது. சிவகுமார், SS ராஜேந்திரன், முத்துராமன், பத்மினி, தேவிகா, விஜயகுமாரி உள்பட நிறைய நடிகைகள் நடிச்ச படம் இது. தேசபக்தியாய் மையமா வச்சு எடுத்த படம் இது. 1973 வெளியான தெலுங்கு படம் பங்காரு பாபு. நாகேஸ்வரராவ், வாணிஸ்ரீ நடிச்ச படம் இது. வசந்த மாளிகை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த வீடியோன்னு இணையத்திலே ஒரு வீடியோ வைரலாச்ச. அது இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட காட்சிதான். இந்த ஒரு காட்சியிலேதான் சிவாஜி நடிச்சார். 1973 வெளியான தெலுங்கு படம் பக்து துகாராம்.
மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியா நடிச்சார். நடிகை அஞ்சலி தேவி தயாரிச்ச படம் இது. இந்த படத்தில் நடித்ததுக்காக சிவாஜி பணம் எதுவும் வாங்கல. 1975ல வெளியான திரைப்படம் சினிமா பைத்தியம். இதுல வீரன் வாஞ்சிநாதன் கேரக்டர்ல சிவாஜி நடித்திருப்பார். ALS புரொடக்ஷன் தயாரிக்க இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் முக்தா சீனிவாசன். 1977ல் வெளியான தெலுங்கு படம் ஜீவனத்திராலு. இந்த படம் தமிழ்ல வாழ்க்கைய அலைகள்னு பேர்ல டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்படுது. நடிகர் திலகம் கௌரவ வேஷத்திலே நடிச்ச தெலுங்கு படம் இது. 1977ல் வெளியான இன்னொரு தெலுங்கு படம் சாணக்கிய சந்திரகுப்தா. நடிகர் திலகம் NP ராமராவ், நாகேஸ்வர ராவ் 3 பேரும் நடிச்ச படம் இது. மாவீரன் அலெக்சாண்ட்ரா சிவாஜி நடிச்ச படம் இது. இந்த படத்தின் கதை எழுதி தயாரிச்சவர் ND ராமராவ். 1980ல் வெளியான படம் நட்சத்திரம். பிரியா கதைநாயகியாக நடிச்ச இந்த படத்துல நடிகர் திலகம், சிவாஜி, கமலாசன், ரஜினிகாந்த் உள்பட எல்லோரும் கௌரவ வேடத்துல நடிச்சாங்க. 1983ல் வெளியான படம் உருவங்கள் மாறலாம். YG மகேந்திரன் கதாநாயகனாக நடித்த படம் இது. சிவாஜி, ரஜினிகாந்த், கமலாஹாசன் எல்லோரும் கௌரவ வேஷத்துல நடிச்சாங்க. கடவுள் கேரக்டர்ல சிவாஜி நடிச்சிருப்பார். கோர்ட்லே சிவாஜி வாதாடற காட்சிகள் சிறப்பா இருக்கும். சிவந்த மண் படத்தை ஸ்ரீதர் இந்தியில தர்த்திங்கிற பேர்ல எடுத்தார். தமிழ்ல முத்துராமன் சேர்ந்த கேரக்டரை ஹிந்திலே செஞ்சார் சிவாஜி. 1970ல் வெளியாச்சு இந்த படம். 1987ல் வெளியான தெலுங்கு படம் அக்னிபுத்ருடு. நாகேஸ்வர ராவ், நாகார்ஜுனா நடிச்ச படம் இது. சிவாஜியோட கேரக்டர் ரொம்ப சிறப்பா இருக்கும். கௌரவ வேஷமா இருந்தாலும் கலக்கலா இருக்கும்.